විශේෂ මාර්තු මාසයේ අපරණ ආදායම අපි කාර්ය සාධනය ஸ்ரீ லங்கா ரேகுவே விசேடமாக மார்ச் மாதம் ஏற்றுமதி வருமானத்தின் அடைவு இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய 1467 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 1180 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் சேவை பிரிவின் ஏற்றுமதி வருமானம் 286 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 109 வீத அதிகரிப்பு மார்ச் மாத ஏற்றுமதி வருமானத்தில் காணப்படுகிறது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் 5.2 வீதம் குறைவடைந்துள்ளது. தெங்கு தொழில்துறையுடன் காணப்பட்ட உற்பத்திகள், இலத்திரனியல் பொருட்கள், உணவு மற்றும் பானங்கள், மாணிக்கங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை ஆகிய துறைகளில் சுட்டிக்காட்டத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. நெப்டா வலய நாடுகளில் சற்று ஏற்றுமதி குறைவடைந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளில் சுட்டிக்காட்டத்தக்க அளவு அதிகரிப்பு மார்ச் மாத ஏற்றுமதி வருமானத்தில் காணப்படுகிறது. மத்திய கிழக்கு வலயத்தில் ஏற்றுமதி வருமானத்தில் 148 வீத வளர்ச்சி காணப்படுகிறது. மாதாந்தம் மத்திய கிழக்கு வலயத்தில் 90 முதல் 100 மில்லியன் வரையிலான ஏற்றுமதி வருமானத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். காலாண்டு அடிப்படையில் ஜனவரி மாதத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை நமது ஏற்றுமதி வருமானம் 4308 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 2 வீதம் வரையிலான அதிகரிப்பு காணப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்ததன் பின்னர் எமது ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். அந்நிய செலாவணி பெருகையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கப்பல் கட்டண அதிகரிப்பு, காப்புறுதி கட்டண அதிகரிப்பு ஊடாக எமது ஏற்றுமதியாளர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டனர். ஒன்று, எமது ஏற்றுமதி பொருட்களுக்கான ஏற்றுமதி செலவினம் அதிகரித்தமை மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் காணப்பட்ட பிரச்சனைகள். மார்ச் மாத மத்திய பகுதியில் விமான பொதியிடல் சேவை ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டது. கப்பல்களின் ஊடாக நேரடியாக பொருட்களை அனுப்புவதில் நெருக்கடி நிலை காணப்பட்டது. எமது ஏற்றுமதியாளர்கள் வேறு வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். 1467 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான ஏற்றுமதி முன்னேற்றத்தை அடைந்துள்ளமை மிகவும் வெற்றிகரமான விடயமாகும். අපගේ අපරාධ කරුවන්ට යම්කිසි ගැටලුතාවයක් පටන් ගත්තා. ඒකත් තමයි ඒ අපේ අපරාධ භාණ්ඩවල තියෙන පිරිවැය වැඩිවීම.